மட்டன் கொத்துக்கறி வாங்கினீங்கன்னா ஒரு தடவையாச்சும் இந்த கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான கிரேவி. சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்குமே சூட் ஆகும். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. 150 கிராம் கறி, அதில் 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், கரம் மசாலா, தனியா, மஞ்சத்தூள் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் 1 ஆனியன், ஒரு சில்லி, 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு சால்ட்டு, கொஞ்சம் கொத்தமல்லி, அதுக்கப்புறம் ஒரு சில்லி கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடல மாவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக நீங்கள் உருட்டி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் எல்லாமே சேர்த்து நீங்கள் ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள். பண்ணதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கிரேவிக்கு ஒரு ஜார் எடுத்துக்கோங்க. 2 வெங்காயம், 3 தக்காளி, ஒரு 1/4 கப் தேங்காய் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் கசகசை அரைச்சி தனியாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், அதுக்கப்புறம் ஒரு ஆனியன் எல்லாமே சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு தக்காளி, சில்லி பவுடர், கரம் மசாலா, தனியாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் இந்த எண்ணெயிலே நீங்கள் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க ஒரு 5 மினிட்ஸு. ஒரு க்ரீன் சில்லி நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவும் சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட்டு, தேவையான தண்ணி விட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆகட்டும். 2 டேபிள் ஸ்பூன் இதில் கர்ட் சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு ரிச் டேஸ்ட் இருக்கும் கர்ட் சேர்க்குறனால. நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த அந்த குஃப்தா எல்லாமே சேர்த்துக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆனதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடுங்க. சூப்பரான டேஸ்டியான கிரேவி ரெடி. மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு